செய்யுங்கள், நிறைய நன்மைகள் செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக நீங்கள் லைலத்துல் கத்ர் இரவை அடைந்து கொண்டால் அல்லாஹும்ம, இங்கே அல்லாஹ்வுடைய திருநாமத்தை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி, பன்மையாக சொன்னால் ஃபஅஃபு அன்னா, நீயே மன்னிப்பாளன், மன்னிப்பை விரும்புகிறாய், எங்களுடைய பாவங்களை மன்னி. மன்னி என்று சொன்னால் கஃபூர் அல்ல, அழித்தொழித்து விடுவாயாக, இரல் செய்து விடுவாயாக, துடைத்தெடுத்து விடுவாயாக என்பதுதான் அதனுடைய பொருளாக இருக்கின்றது இல்லையா? எனவே கண்ணியத்திற்குரியவர்களை, இப்பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஏன் லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் தஆலா தருகிறான். அந்த நாளில் நாம் கேட்கின்ற இந்த அஃபு என்ற அந்த திருநாமத்தினுடைய சிறப்பு என்ன என்று. கஃபூர் அல்ல, அஃபு. கண்ணியத்திற்குரியவர்களே, பொதுவாக நீங்கள் குர்ஆனில் பாருங்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அஃபு என்ற இந்த திருநாமத்தை குர்ஆனில் எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கின்றான் என்று சொன்னால், எங்கெல்லாம் பெரும் பெரும் பாவங்கள் நடந்திருக்கின்றதோ அந்த பெரும் பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ் தஆலா பயன்படுத்திய வார்த்தைகள் அஃபு என்ற வார்த்தையாகத்தான் இருக்கிறது. நாம் பெரும் பாவங்களிலிருந்து இந்த திருநாமத்தை கூறி அல்லாஹ்விடத்தில் பிழை மறுக்க தேடுகின்ற பொழுது துடைத்தெடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவருடைய கூட்டம் காளை மாற்றை இறைவனாக வணங்கிய பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சூரத்துல் பக்ராவில் குறிப்பிட்டு காட்டுகின்றான், சும்மத்தஹத்துமுல் அஜ்ல மின் பாதிஹி வ அன்தும் லாலிமூன், நீங்கள் எவ்வளவோ நேர்வழியும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தையும் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதலையும் அடைந்ததற்கு பின்பும் காளை மாட்டை தெய்வமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்லுகிறான், நீங்கள் மன்னிப்பு கேட்ட காரணத்தால் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், சும்ம அஃபௌனா அன்கும், உங்களுடைய பாவத்தை துடைத்தெடுத்து விட்டோம், மின் பாதி தாலிக லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக. இறைவனுக்கு இணை வைப்பது என்பது சாதாரணமான செயலா? எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான மிக மோசமான ஒரு செயல். ஆனால் உளப்பூர்வமாக அல்லாஹ்விடத்தில் அஃபு என்ற அந்த திருநாமத்தை கூறி கேட்ட காரணத்தால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், மன்னித்தேன் என்றல்ல, துடைத்தெடுத்து விட்டோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். உஹதுடைய சம்பவத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்ற பொழுது, ஒரு படை நடந்து கொண்டிருக்கின்றது, ஒரு போர் நடந்து கொண்டிருக்கின்றது, அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு படை போர் செய்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் படையிலிருந்து பின்வாங்குவது எவ்வளவு பெரிய மோசமான செயல் இல்லையா? அக்பருல் கபாயிர், பெரும் பாவங்களிலேயே பெரும் பாவம். ஆனால் முஃமின்கள் அந்த ஒரு செயலை செய்தார்கள். உஹதுடைய அந்த காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவுக்கு மாறுபட்டு அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தார்கள். ஒரு பெரும் செயல் அது. ஆனால் அதற்கு சஹாபாக்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான், இன்னல்லதீன தவல்லௌ மின்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆனி, இரண்டு பெரும் கூட்டங்கள், இரு பெரும் படைகள் சந்தித்துக் கொண்ட பொழுது பின்வாங்கி சென்ற மக்கள் இருக்கின்றார்களே, இன்னமஸ்தஸல்லஹுமுஷ் ஷைத்தானு பிபஅலி மா கஸபு, ஷைத்தான் அவர்களை வழிகெடுத்து விட்டான் என்றெல்லாம் அல்லாஹ் தஆலா கூறிவிட்டு அந்த பாவத்தை குறித்து அல்லாஹ் தஆலா தான் மன்னித்த தன்மையை எப்படி குறிப்பிட்டு காட்டுகின்றான் தெரியுமா? வலகத் அஃபல்லாஹு அன்ஹும், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் தஆலா மன்னித்தானா, துடைத்தெடுத்து விட்டானா? துடைத்தெடுத்து விட்டான். அல்லாஹு தஆலா இருந்த இடம் தெரியாமல் அழித்தெடுத்து விட்டான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். சூரத்து ஷூராவுடைய நான் ஓதி காட்டிய அந்த 30வது வசனமும் இப்படித்தான் சொல்லுகிறது. நீங்கள் செய்கின்ற அநேகமான தவறுகளை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான், துடைத்தெடுக்கின்றான். உளப்பூர்வமாக நீங்கள் அஃபு என்ற திருநாமத்தோடு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் என்று. இணையத்திற்குரியவர்களே, அவ்வாறு அல்லாஹு தஆலா துடைக்கெடுக்காமல் அழித்தெடுக்காமல் வைத்திருந்தால் என்ன நடக்கும் நினைத்து பாருங்கள் இல்லையா? எல்லா தவறுகளுக்கும் அல்லாஹு தஆலா குற்றம் பிடிக்க தொடங்கினால் நாம் தாங்க மாட்டோம் இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்வுடைய இந்த அஃபுவை குறித்து மிக அழகாக குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். உண்மையில் அல்லாஹ்வுடைய அஃபு என்ற திருநாமத்தை உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு நாள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், யா அல்லாஹ், உன்னை எப்பொழுதுமே வணங்கி கொண்டிருக்கின்ற ஒரு அடியான் உன்னை அழைத்தால் நீ எப்படி பதில் கொடுப்பாயா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், என்னை வணங்குகின்ற ஒரு அடியான் என்னை அழைத்தால் லப்பைக அப்தி, இதோ இருக்கிறேன் அடியானே, நான் ஓடி வருகிறேன் அடியானே என்று நான் பதில் சொல்லுவேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொன்னான். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்டார்கள், அப்படி என்றால் யா அல்லாஹ், ஒரு பாவியான மனிதன் உன்னை ஈமான் கொண்டிருக்கின்றான், ஆனால் அவன் பாவம் செய்கின்றான், அவன் உன்னை அழைத்தால் நீ எப்படி பதில் கொடுப்பாயா அல்லாஹ் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவிடத்தில் கேட்ட பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டினான், லப்பைக அப்தி லப்பைக அப்தி லப்பைக அப்தி, ஓடி வருகிறேன், இதோ இருக்கிறேன் அடியானே, இதோ இருக்கிறேன் அடியானே, இதோ இருக்கிறேன் அடியானே என்று நான் 3 தடவை பதில் சொல்லுவேன் என்று அல்லாஹ் தஆலா சொன்னான்.
அல்லாஹ்வை வழிபடுகின்றவன் அழைத்தால் ஒரு தடவை, அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்றவன் பாவம் செய்தவன் அழைத்தால் 3 தடவை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், ஆச்சரியமாக இருக்கின்றது, உண்மையில் உன்னை வணங்குகின்றவன் உன்னை வழிபடுகின்றவன் அழைத்தால் நீங்கள் 3 தடவை கொடுத்திருக்க வேண்டும், பாவி அழைத்தால் ஒரு தடவை நீ அவனுக்கு பதில் சொல்லி இருக்க வேண்டும், ஆச்சரியமாக இருக்கின்றதே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்றான், என்னை வணங்குகின்றவன் என்னை அழைத்த பொழுது அவனுடைய வணக்கத்தின் மீதும் நல்லமலின் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தான். அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நான் தொழுகின்றேன், நோன்பு வைக்கின்றேன், நல்லமல் செய்கின்றேன், எனவே நிச்சயமா அல்லாஹ் தஆலா என்னுடைய அழைப்புக்கு பதில் தருவான் என்று அவனுடைய அமலின் மீது நம்பிக்கை வைத்து என்னை அழைத்தான். ஆனால் ஒரு பாவி என்னை அழைக்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், தானி வஹுவ யர்ஜு ரஹ்மதி வ மக்ஃபிரதி, என் அருளையும் என் மன்னிப்பையும் அல்லவா அவன் ஆதரவு வைத்து என்னை அழைக்கின்றான், நான் எப்படி அவனுக்கு பதில் கொடுக்காமல் இருக்க முடியும், எனவே தான் 3 தடவை அவனுக்கு பதில் கொடுக்கின்றேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லுகின்றான். பாருங்கள் இல்லையா, அல்லாஹ்வுடைய அந்த அஃப்வை ஆதரவு வைத்து அஃப்வை நம்பி நாம் அழைக்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காத்திருக்கின்றான், நமக்காக ஓடி வர தயாராக இருக்கின்றான். இதைத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய மன்னிப்பை குறித்தும் தன்னுடைய கிருபையை குறித்தும் ஹதீஸுல் குத்ஸின் மூலமாக அழகாக குறிப்பிட்டு காட்டுகின்றான். இப்ன ஆதம் خلقتك وربيتك وانت تعصيني, என்னது ஆதத்தின் மகனே, உன்னை நான் படைத்தேன், உன்னை நான் பரிபாலிக்குகின்றேன், ஆனால் நீ எனக்கு மாறு செய்து கொண்டிருக்கின்றாய். என் பக்கம் நீ திரும்பி வந்தால் நான் காத்திருக்கின்றேன் உன்னை ஒப்புக்கொள்வதற்காக வேண்டி என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான் தெரியுமா, என்னை போன்ற ஒரு இறைவன் உனக்கு எங்கிருந்து கிடைப்பான்? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், என்னை போன்ற ஒரு இறைவன் உனக்கு கிடைப்பானா வேறெங்கும் இருந்தும்? அல்லாஹ் தஆலா தொடர்ந்து சொல்லுகின்றான், இப்ன ஆதம் அதுகுருக வ தன்சானி வ அந்த தன்சானி, உன்னை நான் எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன், ஆனால் நீ எப்பொழுதும் என்னை மறந்து கொண்டிருக்கின்றாயே. உன்னை பார்த்து நான் வெட்கப்படுகிறேன், ஆனால் என்னை பார்த்து நீ வெட்கப்படுவதில்லையே என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், மனில்லதி யக்ரஉ பாபி ஃபலா அஃப்தஹு லஹு, என் வாசல் யார் தட்டி நான் என் வாசலை திறக்காமல் இருந்திருக்கின்றேன் அடியானே? அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், ஆதத்தின் மகனே, யார் தட்டி எனது வாசல் திறக்காமல் இருந்திருக்கின்றது, யார் கேட்டு நான் கொடுக்காமல் இருந்திருக்கின்றேன்? அபகீலுன ஃபயபகலு அலைய அப்தி, நான் என்ன கஞ்சனா, என்னிடத்தில் மன்னிப்பை கேட்பதற்கு நீ கஞ்சத்தனம் செய்கிறாயே அடியானே என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். அல்லாஹ்வுடைய அந்த அஃப்வுடைய விரிந்த எல்லை நீங்கள் பாருங்கள். அல்லாஹ் ஏங்குகிறான், அல்லாஹ் தஆலா தவிக்கிறான், என்னை இந்த அடியான் அஃப்வு என்ற இந்த திருநாமத்தின் மூலம் என்னை அழைக்க மாட்டானா, என்னிடத்தில் பிழை பொறுக்க தேட மாட்டானா, நான் என்ன கஞ்சனா என்று அல்லாஹ் தஆலா கேட்கின்றான். நீ ஏன் கஞ்சத்தனம் புரிகின்றாய் என்று. சுப்ஹானல்லாஹ் இல்லையா? கண்ணியத்திற்குரியவர்களே, அஃப்வுடைய இந்த விரிந்த எல்லையை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சொல்லுகின்ற பொழுது குறிப்பிட்டு காட்டினார்கள், சிறு வயதில் பாலிகாக ஆகுவதற்கு முன்னால், வயது வருவதற்கு முன்னால் இறந்து போன குழந்தைகள் எல்லாம் மஹ்ஷர் மைதானத்தில் மறுமை நாளில் நிறுத்தப்படும். அப்பொழுது அந்த குழந்தைகளிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கேள்வி கணக்கெல்லாம் துவங்குவதற்கு முன்னால் நீங்கள் சோனம் செல்லுங்கள், உங்களுக்காக சோனம் திறந்திருக்கின்றது என்று. அந்த குழந்தைகள் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இல்லையா அல்லாஹ், எங்களுடைய தாயும் எங்களுடைய தந்தைகளும் எங்களோடு வராதவரை நாங்கள் சோனம் செல்ல மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அல்லாஹ் என்ன சொல்லுவான் தெரியுமா? இதே வார்த்தையை தான் அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றான். கத் அஃபௌது அன் அபாயிக்கும் வ உம்மஹாத்திக்கும், நான் உங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை துடைத்தெடுத்து விட்டேன். அஃபௌது, நான் மன்னித்தேன், நான் துடைத்தெடுத்து விட்டேன். ஹுது பியதி ஆபாயிக்கும் வ உம்மஹாத்திக்கும், உங்கள் தாயுடைய உங்கள் தந்தைமார்களுடைய கரங்களை பிடித்து ஃபதுகுலுல் ஜன்னah, சூனத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்த அல்லாஹ்வுடைய அஃப்வு என்ற எல்லை இருக்கிறதே, மிக விரிந்த ஒரு எல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா நமக்காக ஏங்குகிறான். இதைத்தான் இந்த உம்மத்தை முஹம்மதியாவின் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அஃப்வு என்ற அந்த அழகிய திருநாமத்தை எப்படி பரத்தி வைத்திருக்கின்றான் தெரியுமா? அந்த அஃப்வு என்ற தன்னுடைய அந்த தன்மையை எப்படி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா காட்டுகின்றான் தெரியுமா? மறுமையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் பெரும் கூட்டம் இருக்கும். என்னுடைய உம்மத்திற்காக வேண்டி நபிமார்கள் சிபாரிசு செய்திருப்பார்கள், ரசூல்மார்கள் சிபாரிசு செய்திருப்பார்கள், நோன்பு சிபாரிசு செய்யும், குர்ஆன் சிபாரிசு செய்யும், மலக்குமார்கள் சிபாரிசு செய்வார்கள். இப்படி எத்தனையோ பேர் சிபாரிசு செய்ததற்கு பின்பும் நரகத்தில் ஒரு பெரும் கூட்டம் இருக்கும், என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள், கலிமா சொன்னவர்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுடைய அர்ஷுக்கு முன்னால் நான் வீழ்ந்து, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு முன்னால் நான் வீழ்ந்து அல்லாஹ்விடத்தில் உம்மத்தி உம்மத்தி, இதுதான் அந்த பெரும் ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்வது. யா அல்லாஹ், என் சமூகம் என் சமூகம் என் சமூகம் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக சிபாரிசு செய்கின்ற பொழுது
அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்வான், செல்லுங்கள் முஹம்மதே, உங்களுக்கு எவ்வளவு தூரம் நரகத்திலிருந்து உங்கள் சமூகத்தை வெளியேற்றி சொர்க்கத்திற்கு கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அனுமதி கொண்டு வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இந்த ஹதீஸ் திருமதியில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது 2434 என்ற நம்பரில். கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நான் ஒரு பெரும் கூட்டம் என் மூலம் நரகத்திலிருந்து விடுதலை அடைந்து சொர்க்கத்தின் பக்கம் வருவார்கள், ஆனாலும் நான் பார்ப்பேன், ஆனாலும் பெரும் கூட்டம் நரகத்தில் இருந்து கொண்டிருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யஸ்ஜுது நபி தஹ்த அர்ஷ் ஃபயுனாஜி உம்மதி உம்மதி. அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் சுஜூதில் கிடந்து என் சமூகம் என் சமூகம் என்று அழைப்பார்கள். அல்லாஹ் மீண்டும் அனுமதி கொடுப்பான், மீண்டும் நரகத்தை விட்டும் ஒரு பெரும் கூட்டத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றுவார்கள். இவ்வாறு 3 தடவை வெளியேற்றியதற்கு பின்பும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் நரகத்தை பார்க்கின்ற பொழுது இன்னும் ஒரு பெரும் கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். ஃபஅஸ்தஹி மின் ரப்பி, என் இறைவனிடம் இருந்து நான் வெட்கப்படுகிறேன். வெட்கப்படுகிறேன் என்று சொன்னால் எவ்வளவு தடவை கேட்பது, கேட்டாலும் 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 இருந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்று. அதோடு நான் கேட்பதை நிறுத்தி விடுகின்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா? அப்பொழுது அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா சொல்வான், ஷஃபஅல் அன்பியா ஷஃபஅல் முர்சலூன் ஷஃபஅத்துல் மலாயிகா. எனது உம்மத்துடைய எனது மக்களுடைய அடியார்களுடைய சிபாரிசுக்காக வேண்டிய நபிமார்கள் சிபாரிசு செய்தார்கள், ரசூல்மார்கள் சிபாரிசு செய்தார்கள், மலக்குமார்கள் சிபாரிசு செய்தார்கள், முஃமின்கள் குர்ஆன் நோன்பு சிபாரிசு செய்தது. ஷஃபா ஹபீபி முஹம்மத், எனது நேசர் முஹம்மது சிபாரிசு செய்தார். ஆனாலும் ஒரு பெரும் கூட்டம் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த மக்களை பார்த்து சொன்னான், அஃபலா அஃபு அன, நான் மன்னிக்க மாட்டேனா? ரசூல்மார்கள் அவர்களுக்காக வேண்டி சிபாரிசு செய்திருக்கிறார்கள், நபிமார்கள் எனது நேசர் முஹம்மது சிபாரிசு செய்திருக்கிறார், இவர்கள் அத்தனை பேருடைய பாவங்களையும் நான் துடைத்தெடுக்க மாட்டேனா? அஃபௌத்து அன்ஹும், நான் அத்தனை பேருடைய பாவங்களை மன்னித்து விட்டேன். யாரெல்லாம் உண்மையாக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்களோ அத்தனை பேரும் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டு சுவனத்தில் கொண்டு வரப்படுவார்கள். சுவனத்தில் கொண்டு வரப்படுகின்ற பொழுது கடைசியாக அல்லாஹ்வுடைய இந்த அஃபு என்ற திருநாமத்தின் மூலம் மன்னிக்கப்பட்ட மக்களுக்கு ஆல்ரெடி சுவனத்தில் இருக்கின்ற மக்கள் சொல்வார்கள், அல் ஜஹன்னமியும், நரகவாசிகள், அல்லாஹ்வால் விடுதலை செய்யப்பட்ட மக்கள் என்று. அப்பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா சொல்வான், இல்லை, ஜஹன்னமீங்கள் என்று சொல்லாதீர்கள், நரகவாசிகள் என்று சொல்லாதீர்கள், அல்லாஹ்வுடைய அஃபுவின் காரணத்தால் விடுதலை செய்யப்பட்ட மக்கள் இவர்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். கண்ணியத்திற்குரிய அஃபு என்ற திருநாமத்தை நீங்கள் பாருங்கள் இல்லையா, எவ்வளவு ஒரு பரந்த ஒரு விரிந்த. எனவே இந்த திருநாமத்தின் மூலம் லைலத்துல் கத்ரில் அல்லாஹ் தஆலாவை நாம் அழைக்கின்ற பொழுது நாம் ஒரு புது மனிதராக, ஒரு புது மனிதனாக, புது மோமினாக, புது முஸ்லிமாக உருவெடுக்குகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா தருகிறான். நேரத்தை கருதி நாம் சுருக்கிக் கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா மன்னித்தால், அல்லாஹு தஆலா அஃபு என்ற திருநாமத்தை கூறி மன்னித்தால் என்ன நடக்கும்? நாம் அல்லாஹ் புரிஞ்சிக் கொள்வான், மென்மேலும் வாரி தருவான் என்று நான் குறிப்பிட்டு காட்டினேன். மென்மேலும் வாரி தருவதற்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன், அதை புரிந்து கொள்ள முடியும். கடைசியாக நரகத்தை விட்டு வெளியேறி கடைசியாக சுவனத்தில் செல்லுகின்ற ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற அந்தஸ்துகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், சுவனத்திலேயே இருக்குகின்ற மிக அதிக அந்தஸ்துடைய மனிதன் அல்ல, கடைசியாக நரகத்தை விட்டு வெளியேறி கடைசியாக சுவனத்தில் நுழைகின்ற அந்த மனிதனிடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா எவ்வளவோ உரையாடல்கள் நடக்கும். அந்த சுவனத்திற்கும் நரகத்திற்கும் இடையில் அவன் செல்லுகின்ற பொழுது அந்த உரையாடல்கள் எப்படி என்று சொன்னால், கடைசியில் சுவனத்துடைய வாசலை திறந்துவிட்டு உள்ளே செல்லுகின்ற பொழுது அவன் அல்லாஹ்விடத்தில் கேட்பான். கடைசி சுவனத்தில் நுழைகின்ற மனிதன், யா ரப் வஜத்துஹா மல்ஆ, யா அல்லாஹ், எனக்கும் இந்த சுவனத்தில் இடம் உண்டு என்று சொன்னாயே, ஆனால் இந்த சுவனம் ஃபுல்லி லோடட், ஃபுல்லா நிறைந்திருக்கிறதே யா அல்லாஹ், எனக்கு இடம் இல்லையே யா அல்லாஹ் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவிடத்தில் அந்த மனிதன் கேட்கின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை பார்த்து சொல்வான், அமா தரலா ஐயக்கூன லக முல்குன் க முல்கி ஆலம் முல்கி மின் முலூக்கி துன்யா, எனது அருமை அடியானே, சுவனத்தில் இடமில்லை என்றா சொல்லுகின்றாய்? இந்த உலகத்தில் நீ வாழுகின்ற பொழுது ஒரு பெரும் அரசன் ஆண்ட அரசாட்சியை நினைவு கூர்ந்து கொள். அந்த பெரும் அரசாட்சி ஆண்ட அந்த அரசன் ஆண்ட அவ்வளவு பெரிய இடத்தை நான் இந்த உலகத்தில் உனக்கு, இந்த சுவனத்தில் உனக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். அந்த அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றான், அத்தஸ்ஹரு மின்னி அத்தஸ்தஹ்ஜி பிஹி வ அன்த ரப்புல் ஆலமீன், எல்லா அகில உலகங்களையும் படைத்து பரிபாலிக்கின்ற இறைவனாகிய நீ கிண்டல் அடிக்கலாமா, கேலி பேசலாமா?
சுவனத்தில் இடமில்லையே யா அல்லாஹ், பெரும் அரசனாண்ட ஆட்சி அதிகாரத்தை போன்ற ஒரு இடத்தை தருவேன் என்று சொல்லுகிறாயே, இங்கே இடமில்லையே யா அல்லாஹ், கிண்டல் பண்ணுகிறாயே என்று அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா மலக்குமார்களை பார்த்து அழைத்து சொல்லுகின்றான், எனது அடியானுக்கு நான் சொன்னதை கொடுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது கொடுக்கப்படுகிறது. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், எப்படி என்று சொன்னால், அவனுக்கு 1 மடங்கல்ல 2 மடங்கு கொடுங்கள் நான் சொன்னதை போன்று, 3 மடங்கு கொடுங்கள் நான் சொன்னதை போன்று, 4 கொடுங்கள் 5 கொடுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த அடியான் சொல்லுகின்றான், ரலீத்து யா ரப், ரலீத்து, போதும் யா அல்லாஹ், நான் பொருந்திக் கொண்டேன், போதும்